மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த மேகத்தை அப்படி மழையா மாத்துது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கு சராசரியா. சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கு. அது அடுக்கு அடுக்கா இருக்குது. அதுல 200 அடி 300 அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது. அதுல கொடி கிடி செடியெல்லாம் பின்னி கிடக்குது. அப்ப அது என்ன பண்ணுது, அரபிக்கடல்ல இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது. மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கரியும் தூசும் சேர்ந்தது மேகம். அப்ப அது இப்ப நம்ம இதை நினைச்சிட்டு இப்படி உதர்னேன்னா அப்படி காத்துல போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதான் திவலைகள். அந்த திவலைகளை இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிங்கன்னா கனமாயது கீழே இறங்கும். அப்ப இந்த மரக்கூட்டம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது. அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர்த்துளி கனமான துளியாகி கீழே இறங்குது. அதான் ரெயின்ஃபால். மேகத்தை மழையா மாத்துறது மர கூட்டம் தான் செய்யும். தென்னை மரம் செய்யாது. வெறும் தென்னை மரமா செய்யாது, வெறும் வாழை மரமா செய்யணும். மர கூட்டம் அங்க இருக்கணும். அப்ப அந்த குளிர்ந்த சூழல் குளிர்ந்த காற்று பட்டதையும் அது கனமா இறங்குது.